வணக்கம் கோபால். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு துவக்கப்பள்ளி அம்மைநாயக்கனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. இப்பள்ளியில் அம்மைநாயக்கனூர் குடையரோடு உட்பட சுற்றுப்புற பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் கட்டிடங்கள் அனைத்தும் சுமார் 50 வருடங்களுக்கு மேலான கட்டிடங்கள் என கூறப்படுகிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கூட ஊராட்சி நிர்வாகத்தால் மராமத்து பணிகளும் செய்யப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. நேற்று அதிகாலை முதல் நேற்று நள்ளிரவு வரை திண்டுக்கல் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்ததன் காரணமாக நேற்று நள்ளிரவில் 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு உட்பட 4 வகுப்புகளில் உள்ள மேற்கூரைகள் மற்றும் சைடு சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன. இன்று காலை பள்ளியை திறந்த ஆசிரியர்கள் மேற்கூரை மற்றும் சைடு சுவர்கள் இடிந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அதையடுத்து சிஇஓ மற்றும் டிஇஓ உள்ளிட்ட அவர்களது மேலதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். இதே நிலை நேற்று பள்ளிக்கு விடுமுறை விடப்படவில்லை. நேற்று இதே நிலை நீடித்திருந்தாலும் இன்று அதேபோல் மேற்கூரை இடிந்து விழுந்திருந்தாலும் பகல் நேரத்தில் இடிந்து விழுந்திருந்தால் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மிகப்பெரிய அபாயத்தில் சிக்கியிருப்பார்கள். அதேபோல் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. பழமையான 50 வருடங்களுக்கு மேலான இது போன்ற கட்டிடங்களை உடனடியாக இடித்து புதிய கட்டிடங்கள் கட்ட வேண்டும். அதேபோல் தொடர்ந்து மழை பெய்து வரும் பொழுது மாவட்ட நிர்வாகம் மற்றும் கல்வி நிர்வாகம் எந்த விடுமுறையும் விடப்படவில்லை. அதேபோல் பள்ளிகள் அனைத்தும் சரியான முறையில் தரமானதாக உள்ளதா என்று கல்வித்துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தற்போது அதிர்ஷ்டவசமாக பள்ளி இரவு நேரத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் மாணவ மாணவிகள் உயிர் தப்பினர். அதே பகல் நேரத்தில் இருந்தால் அதை எந்த அளவுக்கு சொல்ல முடியும் என்று அதிர்ச்சியுடன் அப்பகுதி மக்களும் ஆசிரியர்களும் கூறியுள்ளனர். ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது கோரிக்கையாக எழுந்துள்ளது கோபால்.